அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வசஹுபி அல் ஃபைசி நெப்ரித்துல்லா அம்மாபாத். வெள்ளிக்கிழமையின் மகத்துவத்தை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய யாருக்கும் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு 100% உறுதி இருக்கிறது. காரணம், இந்த வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றியும் அந்த நாளில் நாம் அமல்கள் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை பற்றி கூறியதையும் அல்லாஹு தாலா வெள்ளிக்கிழமையின் எவ்வளவு பிரதிபலன் வைத்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு வீடியோலையும் நான் தெளிவாக உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். அதனால எல்லா மாதங்களிலும் வெள்ளிக்கிழமைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் சிறப்பும் கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு புத்திசாலியின் அடையாளம். ஏனென்றால் இந்த ஒரு சிறப்பை நமக்கு மற்ற நாட்களில் பார்க்க முடியாது. எந்த ஒரு மாதத்திலும் வெள்ளிக்கிழமையை நாட்களின் தலைவன் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனாலும் வெள்ளிக்கிழமையின் ராவு, அதாவது வியாழக்கிழமை மகரிப்பை கடந்தவுடன் அந்த நேரத்திலும், அதேபோல் வெள்ளிக்கிழமையில் ஜுமாவுக்கு பின்னர், அதேபோல் வெள்ளிக்கிழமையில் ஃபஜ்ருக்கு பின்னர், அதேபோல் வெள்ளிக்கிழமையில் மகரிப்புடைய நேரத்தில், அப்படி சிறப்புகளும் மகத்துவமும் ஏராளம் இருக்கிறது. நமது இஸ்லாமியருக்கு புனிதமான ஜுமா என்பது புனிதமான நாளாகிய வெள்ளிக்கிழமையில் தான் இறைவன் வைத்திருக்கின்றான். அதே போலவே எந்த ஒரு வீடிலும் சரி, அன்றைய தினத்தில் நல்ல உணவுகளை அந்த சகோதரிகள் சமைப்பாங்க. அதே போலவே முன்னாடி உள்ள காலம் போல அல்ல, இந்த ஒரு நாளில் எந்த ஒரு அடியானும் பள்ளிக்கு விரைந்து ஓடுவான். மற்ற நாட்களில் அவன் பள்ளிக்கு போகவில்லை என்றாலும் இந்த வெள்ளிக்கிழமை என்றவுடன் அவன் ஜுமாவுக்கு ஓடி செல்வான். நமது வீட்டில் உள்ள ஒரு 5, 6, 7 வயசான பிள்ளைங்களை கூட நாம் ஜுமாவுக்கு அவர்களை தயார் செய்து அனுப்பிவிடுவோம். ஆனாலும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமையிலும் சிறப்பும் மதிப்பும் கொடுக்காமல் 2 பெருநாள் தினங்களுக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாட்களில் நல்ல ஆடைகளை வாங்கி அன்றைய தினத்தில் மட்டும் பள்ளிக்கு போகக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் 2 பெருநாள் தினங்களை விடையும் மகத்துவமும் அதிக எடையும் நிறைந்த ஒரு தினமாகும் இந்த வெள்ளிக்கிழமை என்பது. சாதாரணமாக அந்த 2 பெருநாள் தினங்களிலும் நல்ல உணவெல்லாம் தயார் செய்து நல்ல ஆடைகளை அணிந்து நாம் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அதை விடையும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு அதை விடையும் எடை அதிகம் நிறைந்ததாகும். ஆனாலும் நமது துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நேரம் இருக்கிறது. அந்த ஒரு நேரம் இன்று வரைக்கும் யாருக்கும் தெளிவாக தெரியாது. ஆனாலும் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆன் வழியாகவும் ஹதீஸ் வழியாக கற்று வருகிறோம். அந்த ஒரு அனுபவத்தின் மூலமாக மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த சில நேரங்கள் இருக்கிறது. அதனாலேயே ஒவ்வொரு மூமீனும், நல்ல புத்திசாலி உள்ள ஒவ்வொரு மூமீனும் வெள்ளிக்கிழமையின் ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு மணிக்கூரையும், ஒவ்வொரு நொடியையும் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அதனாலே ஒவ்வொரு மூமீனும் தீமைகளில் இருந்தெல்லாம் விலகி நில்லுங்கள். அதேபோல் சீக்கிரமாகவே உங்கள் வேலைகளை முடித்துவிட்டு என்னுடைய ரப்பிடமிருந்து எனக்கு பதில் கிடைக்கும் என்று நீங்கள் அவனிடத்தில் ஓடி செல்லுங்கள். மழை பெய்யாத காலத்தில் நாம் பள்ளியில் இருக்கக்கூடிய உஸ்தாது, ஆலிம்கள் அவர்களிடத்திலெல்லாம் நாம் கூறக்கூடிய ஒரு விஷயம், மழை பெய்வதற்கு வேண்டி துவா செய்யுங்கள் அப்படின்னு. ஆனால் நிறைய அனுபவம் இருக்கிறது. அவர்கள் துவா செய்த அடுத்த சில மணிக்கூர்லேயே மழை பெய்த நிறைய அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது. காரணம், ஒன்று அந்த வெள்ளிக்கிழமையின் சிறப்பு, வேறொன்று அவர் ஒரு உஸ்தாது, அவர்களுக்கு அவ்வளவு மதிப்பும் சிறப்பும். முடிந்தவரை அவர்கள் தவறுகளிலிருந்து விலகி நிற்கக்கூடியவர்கள். அதனால தான் அவர்களுடைய துவாவுக்கு வேகமாக ஹிஜாபத்தும் கிடைக்கிறது. எந்த அளவிற்கு தவறுகளிலிருந்து விலக முடியுமோ அந்த அளவிற்கு அவர்களெல்லாம் தவறிலிருந்து விலகி நிற்கக்கூடியவர்களாகும். அதனால நாமும் இந்த ஒரு புனித வெள்ளிக்கிழமையிலாவது நமது தவறுகளிலிருந்து நாம் விலகி நிற்போம். அப்படியே நம்மிடத்திலிருந்து நாம் அறியாமல் சில தவறுகளை செய்திருந்தால், அறிந்தோ அறியாமலோ, நாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் அதிகமாக இஸ்திஃபாரை தேடுவோம். இஸ்திஃபார், இறைவிடத்தில், இறைவா என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ எனக்கு பொறுத்து விடு ரப்பே, மன்னித்து விடு அப்படின்னு நாம் கேட்கிறோம். எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், இஸ்திஃபார் என்றவுடன் பாவங்களை மட்டும் மன்னிக்கக்கூடியது அப்படின்னு. நமது பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து விடும் போதே நாம் ஒரு சிறு குழந்தையை போல ஆகிவிடுகின்றோம். அதாவது 1, 2 வயதுள்ள பிள்ளைகளைப் போல் நாம் ஆகிவிடுகிறோம். அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் சொந்தமான ஒன்றாகும். ஏனென்றால் வெகுளியான அந்த ஒரு மனதை போல, அந்த ஒரு பிள்ளைகளைப் போல நாமும் ஆகிவிடுகின்றோம். அப்போ முடிந்தவரை இந்த வெள்ளிக்கிழமையில் இஸ்திஃபாரை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி உண்மையான ஒரு விஷயமாகும். உங்களுடைய கருத்து என்ன என்று எனக்கு தெரியவில்லை. நம் வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்குது. அந்த கடையில நல்ல ட்ரெஸ் இருக்குது. அதுல திடீர்னு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க ரொம்ப குறைந்த விலையில். உடனே நம்ம என்ன செய்வோம்? அந்த கடையை நோக்கி எப்படியாவது நாம் தேடி ஓடி விடுவோம். அதே போலவே நம்முடைய காரியங்களை எளிதில் நமக்கு நிறைவேற்றி எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இஸ்ம பற்றி தான் இந்த வீடியோல நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த ஒரு திருநாமத்தை நாம் ஓதும் போது அதிகமான அற்புதங்களை இறைவன் நமது வாழ்க்கையில் பொழிய செய்கின்றான். அதுவும் இந்த ஒரு புனிதமான வெள்ளிக்கிழமையில். அப்போ நமது வெள்ளிக்கிழமையும் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய மகத்தான சில நேரங்கள் இருக்கிறது. அந்த தனிப்பட்ட நேரங்களும் சேரும் போது
இரட்டிப்பான பிரதிபலனை நாம் அடைகின்றோம். எவ்வளவு முயற்சி செய்தும் எந்த ஒரு வகையிலும் எனது கடனை அடைக்க முடியவில்லை என்று இருக்கக்கூடியவர்கள், அதே போலவே இந்த கடன் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை வெறுத்திருக்கக்கூடியவர்கள், அதே போலவே நமக்கு ஒருவரிடம் இருந்து ஒரு பணம் கிடைக்கிறது, அந்த பணத்தை அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில் கொடுக்க முடியாமல் நமது தலையை தாழ்த்தி நிற்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது நமக்கு வேண்டிய நேரத்தில் பணம் கிடைக்கிறது, ஆனா அவர்களிடத்தில் நமக்கு சொன்ன ஒரு தேதியில் நமக்கு கொடுக்க முடியாமல் அந்த ஒரு வேதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த வகையில் பணத்துடைய விஷயத்தில் அதிகமான பிரச்சனையும் வேதனையும் சிரமமும் அனுபவிக்கக்கூடியவங்க ஏராளம் பேர் உண்டு. அவர்களுக்கெல்லாம் அந்த கடன் ஒன்று அடைந்து கிடைக்கவும், எந்த ஒரு சம்பாத்தியத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் அவர்களிடத்தில் வந்து சேரவும், நம்மிடத்தில் எந்த ஒரு தேவை எந்த ஒரு காரியம் வந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்தும் நமது கையில் ஏதாவது ஒரு பேலன்ஸ் எப்பொழுதும் இருப்பதற்கும், அதற்கு எல்லாமே நாம் ஓத வேண்டிய நம்மை படைத்த ரப்புடைய 99 திருநாமங்களும் அதிக மகத்துவமும் அதிக எடையும் அதிக அற்புதமும் நிறைந்ததாகும். அந்த ஒரு 99 திருநாமங்களிலும் நமது பண பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு தீர்த்து தரக்கூடிய, பணத்தில் நமக்கு அதிக ஒரு பரக்கத்தையும் முன்னேற்றத்தையும் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய, பல அற்புதங்களை நமக்கு கொண்டு தரக்கூடிய ஒரு இஸ்ம் இது. இந்த ஒரு இஸ்மை ஓதி நாம் அல்லாஹு தாலாவிடத்தில் என்ன ஒரு தேவை கேட்டாலும் அதற்கு நமக்கு வேகமாக பதில் கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தின் அரசனான நமது அல்லாவை தவிர மற்ற எவராலும் நமது தேவையை ஒரு நாளும் நமக்கு பூர்த்தி செய்து தர முடியாது. இந்த துனியாவில் எந்த ஒரு அடியானுடைய ஆசையும் சரி, தேவையும் சரி, அவனுடைய கனவும் சரி, அவனது மனதில் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி, நமது அரசனான அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் அதிகமாக நமது இறைவனை புகழ்ந்து இறைவனுடைய திருப்தி நமக்கு கிடைத்து விட்டால் நமது எந்த ஒரு தேவையும் நமக்கு இறைவன் வேகமாக பூர்த்தி செய்து தருவான். அப்போ ஒரு அடியானுடைய சம்பாத்தியம் அதிகரிக்கவும், அவனுடைய பணம் என்பது விசாலமாகுவதற்கு, அவனிடத்தில் பணம் வந்து சேரவும், அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பாக நல்ல முறையில் வளருவதற்கும், அவனுடைய இந்த துனியா வாழ்க்கையில் அவன் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி அடைவதற்கு இன்று வெள்ளிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டியது, வெள்ளிக்கிழமையில் என்று மட்டும் கிடையாது, ஆனா வெள்ளிக்கிழமை என்பது நமது இஸ்லாமியருக்கு அதிக மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த நாள் என்பதால் இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் இதை செய்வோம். ஆனால் இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு மூமினும் இதை உங்களது வாழ்க்கையில் வழக்கமாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு பணத்தில், சம்பாத்தியத்தில், உங்களுடைய பிள்ளைகளில், இந்த துனியா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அதிக உயர்வை உங்களுக்கு பார்க்க முடியும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது அழகான முறையில், அதாவது சரியான முறையில் ஒலு செய்து கொள்ளுங்கள். ஒலு என்பதில் தவறு இருந்தால் அதன் பின் நாம் இதை ஓதி எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால சரியான முறையில் ஒலு செய்துவிட்டு ஒரு முறை ஆயத்துல் குர்சியை ஓதிவிடுங்கள். இறைவன் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அடுத்த தொழுகை வரை மன்னித்து விடுகின்றான். அதே போல அதன் பிறகு உங்களுடைய கையை நெஞ்சில் வைத்து யா ஷக்கூர் யா அல்லா, யா ஷக்கூர் யா அல்லா, யா ஷக்கூர் யா அல்லா, யா ஷக்கூர் யா அல்லா என்று 5 தடவை நீங்கள் ஓதுங்கள். அதனால் உங்களுக்கு கிடைக்கப் போவது, உங்களுடைய பணம் என்பது அதிகரிக்கும், உங்களுடைய சம்பாத்தியம் என்பது பெருக செய்யும், உங்களிடத்தில் பணம் என்பது தேடி வரும். அதே போல நமது செல்வங்களாகிய நமது பிள்ளைகள், அவர்களிடத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு உயர்வையும் நமக்கு பார்க்க முடியும். நமது துனியா வாழ்க்கை வெற்றி அமையும். இதைவிட ஒரு மூமினுக்கு என்ன வேண்டும்? இதிலே எல்லாமே வந்துவிட்டது. அப்போ இன்றைய தினத்திலிருந்து இந்த ஜமாத்துல் ஆஹிர் இந்த மாதம் முடியும் வரை இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு ஒலு செய்துவிட்டு உங்களது கையை நெஞ்சில் வைத்து யா ஷக்கூர் யா அல்லா, யா ஷக்கூர் யா அல்லா என்று 5 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒலு எடுத்துவிட்டு இந்த ஒரு அமலை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவையை இறைவன் பூர்த்தி செய்து தருவான். நாம் நமது வாழ்க்கையில் சக்தி மிகுந்த நேரங்கள், சக்தி மிகுந்த திக்ருகள், அதுவும் குறைந்த நேரத்திலேயே செய்து அதிக பிரதிபலனை கொண்டு தரக்கூடிய அந்த திக்ருகளையும் நேரங்களையும் கவனித்து நாம் செயல்பட வேண்டும். அந்த ஒரு விதத்தில் என்னுடைய அனுபவம் வழியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நான் ஓதக்கூடியது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹும்ம கஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக் வாஹினினி பி ஃபலுலிக்க அம்மன் சிவாக். இந்த ஒரு திக்ரை நீங்க ஜுமாவை தொழுதுவிட்டு அல்லது பெண்கள் லொஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே முசல்லாவில் 70 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஹயரான பல விஷயங்களும் வந்து சேரும். இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் ஆகும். அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் இந்த அமல்களை நாம் செய்வோம். இன்றைய தினத்திலிருந்தே ஒவ்வொரு தடவையும் ஒலு செய்துவிட்டு யா ஷக்கூர் யா அல்லாஹ் என்ற அந்த ஒரு அஸ்மாஉல் ஹுஸ்னால விலை மதிப்புள்ள அந்த ஒரு திருநாமத்தை இந்த ஜமாத்துல் ஆஹிர் முடியும் வரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஜமாத்துல் ஆஹிர் முடியும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.